ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 250 கிராம் கேரட்டு தோல் நீக்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிற ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இது நைஸாக அரைச்சாச்சு. இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது ஜூஸ் மட்டும் தான் தேவை, சக்கை தேவையில்லை. அதே மிக்ஸி ஜார்லேயே அரை முடி தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ நைஸாக அரைச்சாச்சு. இப்போ ஃபில்டர் பண்ணி பால் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் சூடாயிடுச்சு. 10 முந்திரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் முந்திரி மட்டும்தான் போடுறேன். உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ எது வேணாலும் போட்டுக்கலாம். முந்திரி கருகாமல் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வறுத்தது போதும். இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதே நெய்யிலேயே 250 கிராம் ரவை இந்த நெய்யிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மணம் வர அளவுக்கு நல்லா கருகாமல் ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் வறுத்தா போதும், ரவை ரெடி ஆகிடும். இப்போ இந்த அளவுக்கு வறுத்தது போதும். நம்ம ஜூஸ் எடுத்து வச்சுக்கிற கேரட்டை ஊற்றிடலாம். இப்போ கேரட்டு ரவை ரெண்டையும் நல்லா வேகட்டும். இது ஒரு 3 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ கை விடாமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த அளவுக்கு வெந்தது போதும். நம்ம எடுத்து வச்சுக்கிற தேங்காய் பாலையும் ஊற்றிடலாம். நான் கொஞ்சம் தான் ஊற்றுறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஃபுல்லாக கூட ஊற்றிக்கலாம். நான் ஒரு 100 கிராம் அளவு தான் ஊற்றுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் பால் ரவை கேரட்டும் 3 நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது 250 கிராம் சர்க்கரை போட்டுக்கலாம். சரியாக போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்ற மாதிரியா இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு 50 கிராம் போட்டுக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஹெல்தியான தேங்காய் பால் கேரட் கேசரி ரெடி ஆயிடுச்சு. டைமில் நீங்கள் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஏற்கனவே நம்ம 2 ஸ்பூன் நெய் ஊற்றினா இப்போ 1 ஸ்பூன் 3 ஸ்பூன் நெய் தான். நெய் கம்மியாக டேஸ்ட் அதிகமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சா முந்திரியும் போட்டுடலாம். ஹெல்தியான தேங்காய் பால் கேரட் கேசரி ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களாம் கேரட் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஸ்வீட் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.